எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கர் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் பேசுகிறேன். ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் தி லெஜண்ட் ஹரிஹரன் சார் லைவ் அண்ட் கான்சர்ட்டில் நான் உங்கள் எல்லாருக்காகவும் பெர்ஃபார்ம் பண்ண வரப்போகிறேன். வைஸ் அரேனா பினாங்கில் டிசம்பர் 16 அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிற போது இந்த நிகழ்ச்சியில் வந்து நானும் கலந்துக்கிட்டு உங்களை எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அண்ட் ஹரிஹரன் சாரோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கான tickets.you.com.my நீங்கள் வந்து வாங்கிட்டு மறக்காமல் எல்லாமே வாங்க. சியோட தமிழ் சீன பள்ளிகள் இந்நாட்டு சட்ட சாசனத்தில் இடம்பெறவில்லை என்றும் இவ்விரு பள்ளிகளும் மூடப்பட வேண்டும் என்றும் கோரி 4 இஸ்லாமிய இயக்கங்கள் தொடுத்த வழக்கு தள்ளுபடியான பிறகு மீண்டும் அவ்வழக்கை அப்பீல் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்திய அவ்வியக்கம் இன்று அந்த தீர்ப்புக்காக காத்திருந்து தீர்ப்பு பாதகமாக அமைத்துவிட்ட வேளையில் வெற்றி கலைமகள் நம்பக்கம் இருக்கிறாள் என ஆதியிலிருந்து இவ்வழக்கு விசாரணைக்கு பெருதவிகள் நல்வி வந்த தமிழ் காவலர்களில் ஒருவரான திரு அருண் துரைசாமி அவர்கள் மாயா டிவி நியூஸுக்கு பிரத்யேகமாக வழங்கிய சிறப்பு பேட்டி. வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க நல்லோர்கள் வாழ்க. அடியன் அருண் துரைசாமி. இன்றைக்கு வந்து 23 நவம்பர் 2023 மிக முக்கியமான நாள். அதாவது தமிழ் பள்ளிகள் மற்றும் சீன பள்ளிகள் வந்து நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான் மிகப்பெரிய முடிவு வந்து மக்கமராயம் புத்ரோஜாய இன்றைக்கு வெளியாகியிருக்கு. அண்ட் இது வந்து 2019 5 பிரதானமான மலாய் மற்றும் முஸ்லீம் என்ஜிஓஸ்கள் வந்து தமிழ் பள்ளிகள் மேலேயும் சீன பள்ளிகள் மேலேயும் ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஆர்டிகல் 152 தேசிய மொழி வந்து மலாய் மொழியாக இருக்கிற பட்சத்தில் தமிழ் மொழிகள் மற்றும் மென்ரின் மொழிகள் பாசுப்பங்காந்தரவை பயன்படுத்துகிற ஸ்கூல் வந்து நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை வந்து 29 டிசம்பர் 2021 நம்ம கேரள ஹைகோர்ட்டில் தேய்க்கிறோம். அப்புறம் 29 மே 2022 கோத்தபர ஹைகோர்ட்டில் நம்ம தேய்க்கிறோம். இந்த 2 கேஸோட மேல்முறையீட்டு தான் வந்து அந்த கேஸ் வந்து மக்கமராயுவன் புத்ரோஜாயில் நடந்துச்சு. அது ஒரு முடிவு தான் இன்றைக்கி வந்துச்சு. அண்ட் கோர்ட் ரொம்ப தெளிவாக இன்னொரு தடவை சொல்லியிருக்கு, தமிழ் பள்ளிகள் மற்றும் சீன பள்ளிகள் வந்து நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான். ஓகே, அண்ட் அது ரொம்ப தெளிவான ஒரு முடிவு. அது மட்டும் இல்லை, சீன பள்ளிகள் மற்றும் தமிழ் பள்ளிகள் வந்து நான் பப்ளிக் அத்தாரிட்டி. அதனால நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் 152 வந்து இதுக்கு வந்து பொருந்தாது. அண்ட் அது மட்டும் இல்லை, தமிழ் பள்ளிகளும் சீன பள்ளிகளும் வந்து நம்மளோட மலேசியாவோட அமைப்பு கான்ஸ்டியூஷன் வராது முன்பிலிருந்து இருக்குது. அதனால இந்த பள்ளிகளை வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்லையும் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம அரசியலமைப்பு சட்டத்துலேயும் அது பிரச்சனை இல்லை. அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த வேலையில் வந்து நம்ம இன்றைக்கு அவங்க உரைத்த மாதிரி ஓகே, இந்த கேஸை வந்து ஃபெடரல் கோர்ட் வந்து அவங்க அப்பீல் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கே அந்த பிளெயின்டிஃப் தான் 5 பிரதானமான என்ஜிஓஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபெடரல் கோர்ட் போனாலும் நம்மளோட உரிமையை, நம்ம மொழி உரிமையை எந்த காலத்துலையும் எப்படி வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அகெயின் நம்ம தமிழ் மொழி செம்மையாக வாழ்கிறதுக்கு கோர்ட் ரூமில் மட்டும் தேய்ச்சா பத்தாது, நம்ம கிளாஸ் ரூமில் தேய்க்கணும். நம்மளோட பள்ளிகளுடைய நம்ம பள்ளியில் உள்ள பிள்ளைகளோட எண்ணிக்கையை வந்து நம்ம இன்னும் ஏற்றணும். 56 விழுக்காடு பெற்றோர்கள் மட்டுமே தமிழ் பள்ளிகளுக்கு அவங்க பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. அந்த விகிதம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 75 விழுக்காடு வரணும். ஓகே, அது வந்தால் தான் நம்ம தமிழ் பள்ளிகள் வந்து செம்மையாக இந்த நாட்டில் வாழ முடியும். தமிழ் பள்ளிகள் வாழ்ந்தால் தான் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் தான் சமயம் வாழும், சமயம் வாழ்ந்தால் தான் நம்ம வரலாறு, நம்ம அடையாளம் இதெல்லாம் வாழும். அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு இந்தியர்களும் ஓகே, தமிழ் பள்ளியோட மேம்பாட்டுக்கு உங்களால் இயன்ற அளவு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுமோ கண்டிப்பாக பண்ணணும். இந்த பதிவு வந்து பிரத்யேகமாக நம்ம மாயா டிவிக்கு அடியன் கொடுக்கறதுல மிக பெருமை கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க நல்லோர்கள் வாழ்க. வாழ்க வளமுடன்.